ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னல்றி ஏடி வெக்க கட்டவளே, எங்க வந்தானா? அன்னைக்குதான் பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு போனேல, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்தான்னு கேட்டேன். அதே மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஏய் ஏய் நில்றி, எங்கடி ஓடுற? என்ன எங்க வந்தான்னு கேட்டேன். ஓ அப்படி கேட்டியலா? என் வீட்டுக்கு வந்தேன். ஏடி இது என்ன உன் அப்பா சம்பாதிச்சு அவன் சம்பாத்தியத்துல வாங்கி போட்ட வீடா? உன் வீட்டுக்கு வந்ததா சொல்லியே? என்னமோ உன் அப்பே உழைச்சு போட்டு அந்த பணத்துல வந்த வீடு மாதிரியே சொல்ல. இது என்ன உன் வீடாடி? உன் வீடான்னு கேட்டேன். இது வியானோட வீடு. வியான் இங்க வந்ததுனால நானே இங்க வந்தேன். அப்பனா இது என் வீடு தானே? என் பிள்ளைக்கு உரிமை இருக்க இடத்துல எனக்கும் உரிமை இருக்கு. பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளைக்கு உரிமை இருக்கு. நீ ஆண்டி அன்னைக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு போனியே, எதுக்காக இப்ப இங்க வந்தேன்னு கேட்டேன். எதுக்காக வந்தேனா? இது வியானோட அப்பா வீடு. அப்புறம் என்னமா நான் அர்ஜுனோட பொண்டாட்டி தான், அதனால எனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்குது. எதுவுமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு தூக்கி போட்டு போனவதானடி நீ? ஆமா வேண்டான்னு போனேன்டா. வேண்டான்னு நான் தூக்கி போட்டுக்கிட்டு போனாலும் இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் திருப்பி வரலாம். அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. எப்படின்னு தானே பாக்குறியா? ஏன்னா அர்ஜுன் தான் எனக்கு டிவோர்ஸே கொடுக்கலையே. ஒரு வேளை அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்திருந்தா இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்ல. நீங்க சொல்லுவீங்களே வியான் பிள்ளைக்கு மட்டும் தான் உரிமை உண்டு. ஏய் எல்லாத்தையும் பறக்கி வாரி கட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா அம்மா வீட்டுக்கே பேரு. உனக்கு இந்த வீட்ல உரிமை இல்ல. என் புருஷனுக்கு அம்மாவை கொண்டுகிட்டு நீங்க இந்த வீட்ல வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கியா? உங்களுக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கும்போது என் சொந்த மாமியார் வீட்ல எனக்கு உரிமை இல்லையா? இதே என் புருஷன் வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணலாம். நீங்க முடிவு பண்ணதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா நீங்களே இந்த வீட்ல கெஸ்ட் தான். என்னடி நாட்டாம மாதிரி பேசிய? நீங்க கிரிமினலா இருக்கும்போது நான் நாட்டாம மாதிரி பேசப்படாதா? அப்பனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு போனேன். என் பிள்ளை நானே பாத்துப்பேன். என் பிள்ளைக்கு அப்பை கூட தேவையில்ல, நானே பாத்துப்பேன்னு பேசி கிழிச்சிட்டு போனேன். இப்ப என்ன 5 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டியோ? அதான் 6 மாசம் பிள்ளையும் தூக்கிட்டு அப்பனுக்கிட்டே காட்டாம கனடாக்கு போனேல. நாங்க எல்லாம் பிள்ளை இல்லாம இங்க எந்த அளவுக்கு தவிச்சு போயிருப்போம்னு உனக்கு தெரியுமா? இப்ப என் புருஷன் சொல்லியா எனக்கு அப்பான்னு சொல்லியா? 6 மாசமா அப்பனையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சியே. அப்ப உனக்கு நீ யாருன்னு தெரியாதோ? முத நீங்க யாரு எனக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு? இப்பதான் துளசிக்கு நல்ல வரன் வந்திருக்கேன். எப்படியாவது அது இதுன்னு பேசி இந்த சம்பந்தத்தை முடிக்கலான்னு பார்த்தா இவ உள்ள வந்துட்டா. எப்படியாவது அவனுக்கிட்ட பேசி என்ன ஒரு வாரத்துல மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவையெல்லாம் இங்க பொண்ணு பார்க்க வர கூப்பிடலான்னு பார்த்தேன். இவ வந்துட்டா. இவ இங்க இல்லாதப்பவே என் பிள்ளைக்காண்டி ஒண்ணு அவன் செய்ய மாட்டான். இவ வேற இங்க வந்துட்டா. அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்துட்டாவ. இது பறவைக்கு என் பொண்ணு துளசிக்கு என்ன செய்வான்? இது சரிப்பட்டு வராது. எப்படியாவது அது இதுன்னு பேசி இவளை முத வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் என் பிள்ளைக்கு அவன் 4 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு 200 பவுன்ல நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். என்ன ரொம்ப பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா போல? ஏய் இந்த வீட்டை விட்டு எப்ப போவேன்? நான் இந்த வீட்டை விட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், முத எதுக்குள்ள வந்திருக்கேன் தெரியுமா? அப்பனா பிளானோட தான் வந்திருக்காளா? அதான் போனேல, அந்தால போய் தொலைய வேண்டியதானே. அர்ஜுனுக்கும் எனக்கும் சண்டை. இனிமே அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் போனேன். நான் போனதுக்கான காரணமே எப்படியும் இந்த வீட்டுல இருந்தாலும் இல்லைனாலும் அர்ஜுன் இன்னொரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாரு. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, எங்க பிள்ளை வியான். அவருக்கு கூடால நான் இருந்தாலும் இல்லைனாலும் சொத்து முழுக்க என் பிள்ளைக்கு பேர்ல வந்துறேன்னு எனக்கு முன்னமே தெரியும். அந்த நம்பிக்கையில தான் 6 மாசத்துக்கு முன்னமே போனேன். ஆனா இப்பதான் அத்தை கேள்விப்பட்டேன். என்னடி கேள்விப்பட்ட? அதான் துளசி இருக்கால, துளசிக்கு நல்ல வரன் வந்திருக்கான். மாப்பிள்ள நல்ல வசதியான மாப்பிள்ளையாம். மாப்பிள்ள வீட்டுல உள்ளவிய பொண்ணு வீட்டுல உள்ளவியலுக்கிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்பார்க்கியாவ போல. 4 ஏக்கர் சொத்து, 200 பவுன் நகை, இதெல்லாம் கேட்கியாவலாம். அர்ஜுன் பாட்டுக்கு பொண்டாட்டி தான் இல்லையே, நிறைய இருக்கலாம். பாதியா சித்தி பொண்ணுக்கு பேர்லயே எழுதி வச்சிருவோம்னு நினைச்சிட்டாருன்னா 4 ஏக்கர் எங்க கிடக்குது? அது பிறகு 200 பவுன் நகை. என்னமோ நான் கோவப்பட்டுக்கிட்டு கனடாலேயோ இல்லனா என் அம்மா வீட்லயே இருந்தேனா இவர் பாட்டுக்கு உங்களுக்கு தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அப்படியே ஒன்னொன்னா ஒவ்வொருத்தங்களுக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நான் இங்க வரச்சுல ஒன்னும் இருக்காது. யாருக்கு தெரியும்? என் அத்தை இருக்காவளே, அதான் நீங்க கொன்னுகிட்டு உள்ள வந்தியலே. என் அத்தைக்கு நகையை கூட நிறைய அர்ஜுன் எனக்கு தான் கொடுத்தாரு. அவசரத்துல அதையெல்லாம் எடுக்காம போயிட்டேன். என் மேல உள்ள கோவத்துல அதையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டாருன்னா அதான் நான் வரச்சுல ஒண்ணுமே இருக்காதீங்க. துளசிக்கு இப்படி ஒரு வரன் வந்திருக்கு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் பறக்கி வாரி கட்டிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் எனக்கு கொஞ்சமா மிஞ்சி இருக்காது. அதான் அத்தா வந்துட்டேன். என்னடி திமிரா? பண ஆசை இல்லாத மாதிரி பேசுவேன். பணம்னா பணமா வாய பழக்கம் உங்களுக்கு தெரியாதா? இது அந்த ஆள் பாட்டுக்கு பொண்டாட்டி தான் வீட்டுல இல்லையே. பிள்ளை இனிமே நம்மள்ட்ட வருவானான்னு தெரியாது. எனக்கு இவ்ளோ இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஆளாளுக்கு பேர்ல எழுதி வச்சுட்டாருன்னா அது பிறகு எங்க நிலைமை? அப்பனா நீ பண வெறி பிடிச்சுதான் அலைதியா?
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? அர்ஜுன் என் கழுத்துல எதனால தாலி கட்டினாருன்னு தெரியுமா? அதான் உன் அம்மா நீலி கண்ணீர் வடிச்சியே தாலி கட்ட வச்சுட்டாளே. அதெல்லாம் இல்ல. நிலனை கல்யாணம் பண்ணியிருந்தா பாவப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும். உங்களை கல்யாணம் பண்ணா பணக்கார வாழ்க்கை வாழலாம். உங்க வீட்டுல ராணி மாதிரி வாழலாம். அதனால நிலன் இறந்து போனா இறந்து போட்டும், என் கழுத்துல தாலியை கட்டுங்க அர்ஜுன், எனக்கு பணக்கார வாழ்க்கை தான் வேணும்னு கேட்டேன். அதனாலதான் அந்த மனுஷன் என் கழுத்துல தாலியே கட்டினாரு. நம்பலையா? உங்க மேல சத்தியமா நான் இப்படி சொன்னதுனாலதான் அர்ஜுன் என் கழுத்துல தாலியே கட்டினாரு. எப்படியும் அந்த மனுஷன் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டாருன்னு தெரியும். சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போனாலாம். எல்லாம் எனக்கே வந்து சேரன்னு நினைச்சேன். ஆனா நீங்க துளசிக்கு பேர்ல பாதி எழுதி வச்சிருக்கியான்னு பயந்து போய் தான் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஏண்டி, என் பிள்ளை செத்து போனாலும் ஒண்ணும் இல்ல, பணத்துக்காண்டி அவன் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். ஆமா, அவரே கல்யாணத்தை நானே நடத்தினேன்னு சொல்லிக்கிட்டேன். உன்கிட்ட இருக்கிறது நில அர்ஜுன்னு சொன்னாரே. நிலனாஞ்சும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாவா, நான் அர்ஜுன்னு சொன்னாரே. இப்ப விட்டா எப்பயே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அவரா என் கழுத்துல தாலி கட்டவே சொன்னேன். சரியத்தான். இவர் பாவம் பார்த்து யாருக்கு பேர்ல எல்லாம் எழுதி வைக்காருன்னு தெரியாது. இனிமே அவ்வளவு சொத்தையும் என் பேர்ல எழுத வைக்கணும். உன் பேர்லயா? ஆனா உன் பேர்ல எல்லாம் அர்ஜுன் எழுதி வைக்க மாட்டான். என் கூட வாழவே மாட்டாருன்னு நினைச்சியா? இப்ப ஒரு பிள்ளைக்கு அப்பா அவரு. இந்த சொத்தையெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லியது பெரிய விஷயமே இல்ல, எழுதி வச்சிருவாரு. அவன் அப்படியெல்லாம் யாருக்கு பேர்ல எழுதி வைக்க மாட்டான். அவன் தங்கச்சிக்கு பேர்ல எழுதி வைக்கல. என்ன கொடுத்தா அவர் என் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வைப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன கொடுப்ப? என்னத்தான் 4 பிள்ளை பெத்த உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு வீக் பாயிண்ட் அது, பிளஸ் பாயிண்ட் அது எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா பிட்டையும் யூஸ் பண்ணி எப்படி மொத்த சொத்தையும் என் பேர்லயே எழுதி வாங்கியன்னு மட்டும் பாருங்க. அப்புறம் பயப்படாதுங்க. அவரு மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சாலாம் உங்களுக்கு கிச்சன்லயாவது கொஞ்சம் இடம் தருவேன். அப்படி மொத்தமா எல்லாம் துரத்த மாட்டேன். அப்படி எப்பயும் நடக்காதுடி. அர்ஜுன் எப்பயும் உன் பேர்ல எழுதி வைக்கவே மாட்டான். அட போமா, அந்த ஆள் எதுல வீக்குன்னு எனக்கு தெரியாதா? வட்டா அப்போ 2 வரியமா பணத்துக்கு மேல ஆசை இல்லாதவள மாதிரி நடிச்சுக்கிட்டா இருந்திருக்கான். கடவுளே, அந்த ஜெசிகா காச்சும் அர்ஜுன் மட்டும் போதும். கொஞ்சம் பணம் இருந்தாலும் காணும் அவளுக்கு. இவன் என்ன அவனுக்கு வீக் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு போறான். இவ சொல்லிட்டு போற மாதிரி அவனுக்கு வீக் பாயிண்ட் வச்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாள்னா? என்னது இது? புதுசா ரூம்குள்ள இதெல்லாம் கொண்டு வச்சிருக்காவ. ஒருவேளை அர்ஜுன் தான் கொண்டு வச்சிருப்பாரோ? கிச்சன்ல இருந்தது இங்க எப்படி வந்தது? முன்னங்க அவரை நானும் இருக்க போட்டோ தானே இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டாச்சோ? இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? நாமளே வியான் காண்டி தானே வந்தோம். அது பிறவைக்கு இதை பத்தி எல்லாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டேன்? என்ன மக்களே, தூக்கம் வருதா? ஆனா அப்பாக்கு இன்னைக்கு உறக்கமே வராது. நீயே உறங்க வேண்டாம் இன்னைக்கு, அப்பாவும் உறங்க மாட்டேன். விடிய விடிய நம்ம 2 பேரும் இருந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன உனக்கு ஓகேயா? அப்பனா மக்களே, அப்பா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது வரைக்கும் உன் கூடாலேயே இருந்து பேசியேன். நீ உறங்க மாட்டேதானே? அப்பனா என் வியான் குட்டிக்கும் 6 மாசம் உள்ள கதையெல்லாம் அப்பா கிட்ட சொல்லணும். நீ உறங்க மாட்டியா? ஆமா, அவன் உறங்கவே மாட்டான். இதுக்கு கூடாலேயே இருந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். 8 மணிக்கு பிறகு பாப்போம். இந்த 6 மாசத்துல நடந்த எல்லா கதையும் உனக்கிட்ட சொல்லணும் வியான். உனக்கு அப்படி சொல்லணும் தானே? ரூம்குள்ள என்னத்துக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், அது பிறவைக்கு கெட்டில் எல்லாம் கொண்டு வச்சிருக்கியா? அப்படியா? ஆமா வியான், ஐராக்கா அப்பாக்காண்டி நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா கனடால இருந்து. என் வியான் அப்பாக்காண்டி என்ன வாங்கிட்டு வந்தியா? நான் பேசியது காதுல கேக்குதா இல்லையா? என் செல்ல மக்களே, அப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டேன். என்ன வாங்கிட்டு வந்தியா? உங்ககிட்ட தான் கேட்டேன். கெட்டில், அது பிறவைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், இதெல்லாம் ரூம்குள்ள வந்திருக்கேன். அப்புறம் இட்லி சாப்பிட்டியலாம்? என் தங்க இட்லி சாப்பிட்டியலாம்? நியாயமா பார்த்தா இந்த ஆளுக்கு மேல நான் தான் கோவப்படணும். தியான் காண்டி இந்த தங்கத்துக்கு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்காண்டி என்ன இங்க வந்தேன். சும்மா தேவைக்கு கூட இந்த ஆளு கூட பேசியிருக்க கூடாது. இந்த ஆளு பண்ணியதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். செவத்துல தொங்கிக்கிட்டு இருந்த போட்டோவே மாறியாச்சு. நான் பேசியதா கேட்க போகுது. தியானோட தொட்டில பிரிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியே தூக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கான்னு பிரிச்சுதான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் மாட்டி வச்சிருங்க. என்னம்மா தியான் மக்களே, 6 மாசம் அப்பா உனக்கிட்ட பேசாம எவ்வளவுக்கு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா?
என்னையும் அப்பா விட்டு போக மாட்டாலாம். ஏன்னா இந்த அப்பாக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. அப்பாக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான். கிச்சன் இவ்வளவு கலங்கோலமா கிடக்குது. 6 மாசத்துக்கு முந்தி வரைக்கும் நல்லா தானே இருந்தது. இப்ப பாதி இடம் பாசி பிடிச்சி அப்படி இப்படின்னு கிடக்குது. இதுக்குள்ள நின்னுகிட்டு யாராலையும் சமைக்கிறதுக்கு கூட முடியாதே. கவின், என்ன நீ? கிச்சன் என்ன இவ்வளவு குப்பையா கிடக்குது? நான் போறதுக்கு முந்தி கிச்சன்ல எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் வரதுக்கு முந்தி சாரா பாத்துட்டு இருந்தா. அப்ப எல்லாம் இவ்வளவு கிச்சன் அலங்கோலமா கிடந்ததே இல்ல. சுத்தமே இல்லாம கிடக்குது. பாசி பிடிச்சி வேற இருக்குது. ஒருவேளை உங்க அம்மா சமைக்கிறதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு துளசி உள்ள விட்டாவளோ? பாவம், அவ படிக்கவும் செய்யணும், வேலையும் பார்க்கணும். அப்படிதான் கிச்சன் இப்படி நாசம் ஆச்சோ? இல்ல நீ துளசி எல்லாம் சமைக்க மாட்டான். அது பிறவைக்கு அண்ணி நீங்க போனதுல இருந்தே அம்மா தான் சமைப்பாவ. அவியலாம் பெரியவிய தானே, கொஞ்சம் தூத்து தொடச்சு போடுறதுக்கு தெரியாதா? 3 வாரத்துக்கு ஒரு தடவை தூத்து பெருக்குனாலே பெருசு. உள்ள பாருங்க, அழுவி போன வெங்காயத்தை எல்லாம் அப்படியே உள்ள போட்டுருக்காவ. வெங்காயம் பூண்டை எல்லாத்தையும் தோலை உரிச்சுக்கிட்டு தோலை எல்லாம் உள்ளே போட்டுருக்காவ. குப்பையில தூக்கி போடுறதுக்கு தெரியாதா? இந்த குப்பைக்குள்ள நின்னா சமைச்சாவ இவ்வளவு நாளா? ஆமா நீ. இது இந்த குப்பைக்குள்ள நின்னு சமைச்சதியா? நீங்க அது பிறவைக்கு அவரை எல்லாரும் சாப்பிட்டியா? நாங்க அதுதான் சாப்பிட்டா நீ. சீ, சுத்தமே இல்ல கிச்சன். ஆனா அண்ணே. கவின், நான் வியானுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு தான் கீழே வந்தேன். குப்பைக்குள்ள நின்னு சமைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இதுல பிள்ளைக்கு தண்ணி வேற. மொத்தமா அழுக்கு பிடிச்சு பாசி பிடிச்சு கிடக்குது பாதி இடம். மேல போய் கொஞ்சம் துளசியை வர சொல்லாய். எதுக்கு அண்ணி? பாத்திரம் கழுவுற இடம் எல்லாம் பாசி பிடிச்சு கிடக்கு. உங்க அம்மா கிட்ட ஏன் இப்படி போட்டிருக்கியான்னு கேட்டாலே போதும், 10 பக்கத்துக்கு பேசுவாவ. அதான் துளசி கொஞ்ச நேரம் ஹெல்ப்புக்கு வந்தாள்னா 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணிடுவோம். பரிச்சு ஏதாவது நடந்துகிட்டு இருக்கோம்? இல்ல நீ, நான் வேணா. இல்ல கவின், நீ துளசியை வர சொல்லு. சரி அண்ணி. அண்ணி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன கவின்? சாப்பாடு. டேய் அண்ணே, உன் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இல்லண்ணே, கிச்சன் ரொம்ப அழுக்கா கிடக்காதான். நான் போய் துளசி கூப்பிட்டுக்கிட்டு வரேன். நீ எதுக்குண்ணே இங்க வந்த? பிள்ளைக்க தொட்டில பிரிச்சு கொண்டு வந்திருக்காவ. மாட்ட போறேன், கொஞ்சம் மேல வா. வரேன் அண்ணே. கவினை, நீ என்னமோ சொல்ல வந்தியே? அது வந்த அண்ணி சாப்பாடு நைட்டுக்கு தானே, என்னமோ கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுவேன். அது இல்ல அண்ணி. டேய் அண்ணே, இரு, பேசிக்கிட்டு நிக்கல. நானும் தானே கூப்பிட்டு இருக்கேன். பிள்ளை உறங்கினா பிள்ளை தொட்டில படுக்க வைக்கணும். போனே வரேன். உனக்கு தேவையான விஷயம் என்னமோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காத. என்ன புரியுதா? புரியுதுண்ணே. வா, நீ போனே, நான் வரேன். அடிச்சேன்னு வச்சுக்கா, பல்ல எல்லாம் கலந்து போயிடும். வா சொல்றேன்ல. வரேன் அண்ணி. நான் துளசி வர சொல்லியே. நாளுக்கு ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சிருக்குமா? நைட்டு என்ன சமைக்க போறியான்னு என்னமோ கேட்கறதுக்கு தான் வந்திருப்பான். என்னத்துக்கு கத்திட்டு போறாரு? சி, இதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. எவ்வளவு ஆசையா என் வயிற்றுல சுமந்து என் பிள்ளையை பெற்றேன். கடைசியில எவ்வளவு என்ன அள வைக்கணுமோ அள வச்சுட்டாரு. இப்ப கூட அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. செஞ்ச தப்புக்கு ஒரு நாள் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருப்பாரா? இப்ப வரைக்கும் அவருக்கு தப்பா அவர் உணரவே இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்யறதெல்லாம் நியாயம். இப்படி ஒரு விஷயத்த எந்த பொண்ணுதான் பொறுத்துப்பா? எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவா. ஆனா என் வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இப்படி ஒரு விஷயத்த அவளுக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம் இருக்கு? எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப கூட அவருக்கு அவர் செஞ்ச தப்பு புரியவே இல்ல. என்னமோ அவர் தான் கரெக்ட்ங்கிற மாதிரி ரூம்ல இந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்டிருக்காரு. கெட்டில் இண்டக்ஷன் ஸ்டாப் எப்படி உள்ள வந்ததுன்னு எத்தனை தடவை கேட்டேன். வாயே திறக்கல. அதை கேட்டுக்கிட்டு தானே இருந்திருக்காரு. அவருக்கு பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அவருக்கு காதுல யார் இருக்கு? உடனே தொட்டில மாட்டதுக்கு இறங்கி வரதுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வேற வீட்டுல உள்ள பொண்ணு தானே, அதனால என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாவ. நீங்க அடிச்சா கூட தாங்கிக்கிட்டு வலிய பொறுத்துட்டு தான் நின்னேன். ஆனா இந்த விஷயத்த என்னால இப்ப கூட மன்னிக்க முடியல. நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் மெயினா இங்க வந்திருக்கிறது என் வியான்காண்டி மட்டும்தான். என்னை கொல்ல பார்த்தவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த உடனே என் கோபம் குறையாது. அவ கொல்ல பார்த்ததை விட நீங்க உயிரோட வச்சு கொன்னுட்டியா என்ன? அம்மா, என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டே நிக்கிறியா? அர்ஜுனனே வந்தாரு. நான் என்ன நினைச்சேன்னா பிள்ளை பாத்துக்கிறதுக்கு தான் தெரியலாம். அப்பனா வருண்க்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தமே இல்லாம சாட்டா விசாரிச்சுக்கிட்டு போறாரு. அதுவும் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு அமைதியா கேட்காரு. ஐராக்கோணுன்னா இவர் தாங்கிக்கிடவே மாட்டாரு. அதான் இப்ப அவனுக்கு பொண்டாட்டி வந்தாச்சு, பிள்ளையும் இருக்கு. என்னமோ அடுத்தவ பிள்ளையா தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அம்மா, அர்ஜுனுக்கு ஒரு பிள்ளை இல்ல 10 பிள்ளை பிறந்தாலும் ஐராக்க மேல அவருக்கு தனி பாசம் உண்டு. 5 அந்த ஆளுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா 5 பெத்த பிள்ளை மட்டும் வேணாம். அப்படிப்பட்ட பிள்ளைய வருணா தான் கவனிக்காம பிள்ளைக்கு கண்ணே பாதிக்கப்பட்டிருக்க. அப்படி இருந்த ஒரு டாக்டர் அமைதியா பேசிக்கிட்டு போனாரு பத்தியலாம். இதெல்லாம் அந்த ஆளு எனக்கு மாப்பிள்ள பார்க்க போறாராம். இங்கிறேன், நீ தானே அர்ஜுனுக்கிட்ட போன்ல பேசின? பேச வேண்டிய முறையில தானே பேசின? நல்லா ஏத்தி விடிய மாதிரி தானே பேசின? அம்மா, ஆமாம்மா, நல்லா ஏத்தி விடுற மாதிரி தான் பேசினேன். பிள்ளை பாத்துக்கிறதுக்கு 5 இருந்திருந்தாவள்னா
பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அர்ஜுனனா. அத்தானுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலாவது பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும், இல்லனா பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாவ. பிள்ளைக்கு இப்படிதான் ஒரு பிரச்சனையா வரும். அப்படி இப்படின்னு அத்தானுக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாதிரி தான் போட்டு விட்டேன். நீ பேசினதுக்கு பிறகு வருணுக்கு கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்கல. மா அதுதாம எனக்கு ஒண்ணும் புரியல. பாத்தேலாம் நான் உள்ள புகுந்து பேசினதுக்கு காரணமே அர்ஜுன் யோசிக்கணும். இனிமே வருண் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. வருணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் இந்த குடியில இருந்து அவன் வெளியே வருவான். பிள்ளைக்கு அதுதான் நல்லதுன்னு நினைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் உனக்கு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு இறங்கிட்டான். அதால மாப்பிள்ள பார்த்தோன்னா அப்படியே நான் கழுத்தை நீட்டிடுவனா? இங்க பாருங்கம்மா, வருணத்தானே நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அஞ்சுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு எந்தாலையும் போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனா அஞ்சு இறந்ததுக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது, கடவுள் எனக்கு அத்தானுக்கு போட்டு முடிச்ச யாராலையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு தடையா இருந்த அந்த அஞ்சுவே மேல போயிட்டா. எனக்கு அத்தானுக்கு போட்ட முடிச்சுமா இதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா மறுபடியும் கனடாக்கு போயிட்டாவல்னா என்னமோ எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கானு தெரியல. இந்த அத்தை வேற ஏதாவது இதை பத்தி பேசுவான்னு பார்த்தா அவிய கூட இவனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசவே மாட்டேங்க. அர்ஜுன் இல்லன்னு அத்தை, இவ்விய 2 பேர்ல ஒரு ஆளு அத்தானுக்கு கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாவல்னு வச்சுக்கிடுங்க. அது பிறகு நம்ம ஈஸியா காய நகர்த்தலாம். நீ அர்ஜுனு கிட்ட போட்டு பாத்துட்ட, அவன் கிருங்கவே இல்ல. என்ன காரணத்துக்காண்டி கிருங்காம இருக்கேன்னு கூட தெரியல. ஒருவேளை அர்ஜுன் அண்ணன் நான் ஒரு பொண்ணுதான் காதலிப்பேன், ஒரு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன், அவ இல்லன்னா வேற பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவாரு. இந்த தியா 6 மாசம் அவரை விட்டுக்கிட்டு போனாலே, அப்போ வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பாக்காதவர் தானே. ஒருவேளை அவர் அப்படி இருக்கிறதுனால அத்தானே வேற கல்யாணம் பண்ண விட மாட்டாரோ? இருந்தாலும் இருக்கும். அம்மா அப்ப ஏனலமா இப்படி கூட இருக்கலாம். அவனுக்கு சித்தி கொடுமை நிறையவே நடந்திருக்கு. ஐராக்கும் சித்தியா ஒரு பொண்ணு வந்துட்டாள்னா அதான் வருண் மாப்பிளைக்கு வேற கல்யாணம் நடந்ததுன்னா ஐராவா வர பொண்ணு கொடுமை தான் படுத்துவா. அதனால ஐரா நல்லதுக்காண்டி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கப்படாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆமால, அந்த ஆளை தாண்டி எப்படிமா காய நகர்த்தியது? அவனை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. வேற வழி? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த பாருங்க, அழுதுகிட்டே இருக்கான். இவ எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கா? அதான் உன் அத்தைக்காரி சாப்பாடு ஊட்டத்துக்கு கிட்ட போயிருக்காவ எல்லாம். போன் தந்தாதான் சாப்பிடுவேன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன செய்துக்கேன்? இப்படி கேட்டியனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. நடக்கும், வருண் மாப்பிளைக்கு கூட நடக்காது. வருண் மாப்பிளைக்கு கூட நடக்கணும்னா போய் அவளை சாப்பிட வை. நான் எப்படி சாப்பிட வைக்கிறதுக்கு? பசிச்சா அவளே திம்பா. எதையாவது போனு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நீ போய் நல்ல பக்குவமா பேசி தூக்கி எடுத்து கொஞ்சி நிலா காட்டி கொடுத்து அதை காட்டி கொடுத்து இதை காட்டி கொடுத்து தினமும் 3 வேளை சாப்பிட்டதுக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கான். இந்த வீட்டுல என் அண்ணி இருக்காவளே, அவியலே வருண் கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாவ. ஆமால, சரி அப்பனா நான் என் போன் எடுத்துக்கிட்டு போய் அவளுக்கு பிளே பண்ணி ஏதாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டு கொடுக்கேன். அதை பாத்துக்கிட்டு அமைதியா இருந்து சாப்பிடுவான். அத்தைக்கு என் மேல ஒரு பாசம் வரான்ல, பிள்ளை இவ நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இடி அறிவு கெட்டவளே, பிள்ளைக்கு போன் தான் கொடுக்க கூடாது. அந்த போனை கொடுத்து அவியலுக்கு சாப்பிட வைக்க தெரியாதா? போனை கொடுக்காம பிள்ளை சாப்பிட வை. அதெல்லாம் முடியாது என்னால. கொண்டு தெரிஞ்சு நிலா காட்டி கொடுத்து யானை காட்டி கொடுத்து இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்பனா அவனை மறந்துரு. அம்மா வேணா போன்ல என்னத்தையாவது போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கு வைக்கலாம். நீ போன்ல என்னத்தையாவது போட்டு குடிக்கிறது அவிய பார்த்தாவன்னு வச்சுக்கா. ஒன்ன மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்துதான் வீட்டை விட்டு துரத்துவாவ. பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசமா இரு. நான் என்னத்த பிள்ளைகிட்ட பாசமா இருக்கிறதுக்கு? நான் பெத்த பிள்ளையா? அது மட்டும் இல்லாம அவளை போனுக்கு அவ்வளவு பழக்கி விட்டுருக்காவ. போன் இல்லாம அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சுட்டே இருக்கா. நான் எப்படி மாத்துறது? ஒரே நாளையில மாத்த முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பேசு. கொஞ்சம் கொஞ்சமா பேசி எடுத்து பிள்ளை எல்லா விஷயத்திலயும் ஒன்னே தேடிய மாதிரி செய். அகலியா சித்தின்னு சொல்லிட்டு ஒன்னே தேடி வர மாதிரி எல்லாத்தையும் செய். வீட்டுல இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல, அகலியாக்கு ஐராக்க மேல நல்ல பாசம் போலாம். பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டியாளேன்னு அவியலுக்கே தோணிய மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து செய். அது பிறவைக்கு அர்ஜுனுக்கும் உன் அத்தைக்குமே தெரியும். அகலியாவை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா ஐராக்கு சித்தியா இல்லாம அம்மாவா பாத்துப்பான்னு அவியலுக்கு புரியும். இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது சொல்லி எடுத்து சாப்பிட்டதுக்கு வை. கிட்டதான் உன் அத்தைக்காரி இருக்காளே, வருண் மாப்பிள்ள வந்ததுக்கு பிறவைக்கு சொல்லுவாவ அகலியா பாசமா பேசின உடனே சாப்பிட்டுட்டா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனுக்கு தெரியப்படுத்தி புரியுதுமா, இனிமே நான் பாத்துக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு பிள்ளை ஒன்னே தேடிய மாதிரி எல்லாம் பார்த்து செய். ஆனா போன் மட்டும் கொடுத்துறாத பாத்துக்கா. சரிம்மா, நான் பாத்துக்கலாம். சாப்பிட மக்களே, நல்ல பிள்ளை இல்ல. என்ன மக்களே? ஐரா என்ன செல்லம் அழுதுகிட்டா இருக்க? பாத்தி அகலியா அப்பால இருந்தே செல்போன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஐரா அப்பாதான் சொல்லிருக்கலாம், செல்போன் பார்த்தா கண்ணு வலிக்கும், கண்ணுல ஊசி எல்லாம் போட்டுருவாவ. குட்டி பிள்ளைகளுக்கு ஊசி போடுவாவ. யார் சொன்னது ஊசி போட மாட்டாவன்னு? ஆனா போன் பார்த்து கண்ணு வலினா ஊசி போட்டுருவாவ.
ஐரா செல்போனை பார்க்கப்படாத, நீ சின்ன பிள்ளை கண்டியா? உங்களுக்கு செல்போன் இருக்குதா? ஆமா ஐரா, சித்திக்கு போன் இருக்குது. நீங்க மட்டும் பார்க்கலாமா? நான் பெரியவள் ஆயிட்டேன் இல்ல ஐரா, அதனால சித்தி பார்க்கலாம். இனிமே எங்க ஐரா பெரியவளானதுக்கு பிறகு அவளும் பார்க்கலாம். இப்ப குட்டி பிள்ளை கண்டியா? ஐரா கொஞ்சோல சாப்பிடு. ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு. பரவாயில்ல தரையில இருக்கேன். ஐரா பாத்தியா, நீ சாப்பிட வைக்கிறதுக்காண்டி சித்தி கூட கிட்ட வந்து இருக்குது. போன் இல்லாமலே சாப்பிடலாம், நீ காட்டேன். அவதான் கேட்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் 5 நிமிஷம் கொடுங்க. அக்கல்லையா தியா சொல்லிக்கிட்டு தான் போயிருக்கான், சாப்பிடும் போது கூட போன் கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அதான் ஐராவே சொல்லியாலே, சாப்பிடும் போது தியாவே போன் கொடுப்பாளாம். அவளே கொடுக்கா, நம்மள்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கா. அவளே போனை கொடுத்து தானே சாப்பிட்டதுக்கு வச்சிருக்கான். சாப்பிடும் போது மட்டும் எல்லோல கொடுங்க அத்த. அப்படி கிடையாது, அங்க இருக்கே சமயம் தியா நீ எப்ப பார்த்தாலும் தியா கூடாலேயே தான் இருப்பான். இவளா அந்த வேலை செய்ய வர அம்மாக்கு கூட தியா விட மாட்டா. இவ தியாக்கு அம்மா கிட்டே போக மாட்டான். 2 பிள்ளைகளையும் 6 மாசம் அவ ஒத்தையில தான் பாத்திருக்கான். அவ எப்படியாவது இவளை சாப்பிட வைக்கலான்னு என்ன முயற்சி பண்ணாலும் இவ அழுதுகிட்டே தான் இருப்பான். இவ அழ ஆரம்பிக்கதான் தியானும் அழ ஆரம்பிப்பானா. வேலை செய்ய அம்மா கிட்ட இவளை பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா அவிய முழு நேரமா போனை கொடுத்துக்கிட்டு அவிய வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாவலாம். அதான் எல்லோல சாப்பிடும் போது மட்டும் கொஞ்சமா காட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலான்னு முயற்சி பண்ணிருப்பா போல. இவ கீரின்னு கீறியதுல பிள்ளையும் அழுவான். அதனால எல்லோல 2 நிமிஷம் போட்டு கொடுப்பா போல. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம்ல அத்த. இங்க என்ன வேற 4 பிள்ளைகளா இருக்காவ, இத்தனை பேர் இருக்கோம். எப்படியாவது அழகை அமர்த்தி சாப்பாடு கொடுத்துதான் ஆவணும். ஐரா பாட்டி தான் சொல்லி அவ எல்லாம் இல்ல கொஞ்சோல சாப்பிடு, சித்தி வந்தா கடைக்கு கூட்டிக்கிட்டு போலாம். பிள்ளை எப்படி பழக்கி வச்சிருக்கான். ஐரா இப்ப அர்ஜுன் மாமாக்கு போன் பண்ணுவேன். பாவம் மரட்டாதுங்க அத்த. அவ என்ன செய்வான், அஞ்சு அக்காவும் இறந்து போயிட்டாவ. பிள்ளைக்கு அம்மா இருந்திருந்தா அவளை இப்படி விட்டுருப்பாவலாம். அம்மா இல்லாததுனால தானே பிள்ளை இப்படி கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. இருந்திருக்கலாம், இல்லாம போயிட்டாலே என்ன பண்ண. கடவுள் சனான்னு எடுத்துட்டாரே. என் பியாத்தி இப்படி அழியத பார்க்க முடியல. அவ இருந்திருந்தாள்னா போனுக்கு இப்படி அடிமையாக்கி இருக்க மாட்டா. கடைசியில என்கிட்ட சொல்லிக்கிட்டு போன வார்த்தை, அத்தை என் பிள்ளை நல்லா பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா. என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னாலோ தெரியல. ஆனா கடைசியா என்கிட்ட அவ பேசின வார்த்தை, அத்தை நான் இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைய பார்க்காம விட்டுறாதுங்க, என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க அத்தைன்னு தான் சொன்னான். ஆனா இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியலையே, குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு பிள்ளையும் கண்டுக்காம விட்டுட்டானே. அத்தை அதான் நீங்களே சொல்லுதியலே, அஞ்சு அக்கா இருந்திருந்தாவள்னா ஐராக்கு இப்ப இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது. ஏற்கனவே அக்கா இறந்து போய் 2.5 வருஷம் ஆகுது. இப்பே நீங்க அத்தானை கண்டுக்கிடாம விட்டியல்னா அது பிறவைக்கு அத்தானுக்கு வாழ்க்கையும் சேர்த்து ஐராக்க வாழ்க்கையும் தான் கேள்விக்குறியில போய் நிக்கான். ஐரா கொஞ்சோல சாப்பிடு மக்களே. அவ நம்ம எல்லாம் சொல்லியதை கேட்கவே மாட்டான். இதுக்கு ஒரே வழி, அத்தானுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கதான். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அத்தானே மாறிடுவாரு, குடியில இருந்து வெளியே வந்துருவாரு. பிள்ளைக்கும் அம்மா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கும் பாத்தியலாம். நீங்க யோசிக்கிறது புரியுது அத்த. எல்லாருக்கும் அர்ஜுன் அண்ணனுக்கு கிடைச்ச மாதிரியே சித்தி கிடைக்க மாட்டாவ. நல்லவியெல்லாம் இருக்காவ அத்த. இப்ப நம்ம தியாவே எடுத்துக்கிடுங்க, 6 மாசம் அத்தனுக்கு பிள்ளைய அவிய பிள்ளை மாதிரியே பாத்துக்கிட்டாவலாம். இதே மாதிரி பிள்ளைக்கு மேல அக்கறை இருக்கவே இருப்பாவ. எனக்கு என்னமோ நீங்க அத்தானுக்கு என்னமோ வேற பொண்ணு பார்க்காததுக்கு காரணம் அர்ஜுன் அண்ணனுக்கு அத்தானுக்கு என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரியும் அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை வச்சு ஐராக்கும் சித்தி குடும்பம் நடந்துருமோன்னு பயந்து போய் உங்ககிட்டயும் பேசி அப்படிதான் நீங்க 2.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வரைக்கும் அத்தானுக்கு என்ன ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலையோன்னு தோணுது. அர்ஜுன் அண்ணனுக்கு பியாச்செல்லாம் நீங்க இந்த விஷயத்துல நம்பாதுங்க, கேட்கவும் கேட்காதுங்க. அத்தானுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும் அத்த. நல்ல ஒரு பொண்ணையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான். என்ன அமைதியா இருக்காவ அத்தா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதா கல்யா? சரிப்பட்டு வராதா? அப்பனா இவையெல்லாம் சேர்ந்து அத்தானுக்கு என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டாவளா? அப்ப ஏன் நிலமா என்னத்தா? அப்பனா அத்தானுக்கு வாழ்க்கைய அப்படியே கேள்விக்குறியாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கடைசி நேரத்துல அஞ்சோக்காவே அத்தான் வேற கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவ ஆசைப்பட்டா போதுமா அத்தா? அப்பனா அத்தானையும் பிள்ளையும் கண்டுக்காம விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, அவன் பிள்ளையே அவனுக்கு பாத்துக்கிறதுக்கு முடியல. அவ இறந்து போனதுக்கு பிறகு ஏன்னா நேரமும் குடியிலே தான் செத்து கிடக்கான். பிள்ளையே பாத்துக்க முடியல, இதுல இவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். வரக்கூடிய பொண்ணை நல்லா பாத்துப்பானா? அதெல்லாம் பாத்துப்பாரு அத்த. அஞ்சு அக்காவை நல்லா பாத்துக்கிடே இல்லையா? ஆமா, அவனுக்கு பிறந்த பிள்ளையே அவன் கண்டுக்கிடல. பிள்ளைக்கு மேல அவனுக்கு மனசுக்குள்ள பாசம் இருந்தாலும் எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருந்தானா எண்ணத்துலதான் பிடி இருக்கான். இதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிறதுக்கு சொல்லுதியா? இப்படியே இருக்கட்டும், பிள்ளைய நான் பாத்துக்கிடலாம். 2.5 வருஷமா பிள்ளைக்கு போன் கொடுத்து பழக்கி இருக்கா. மறக்க வைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்னால பாத்துக்க முடியும் என் பேத்திய. அத்தான பாத்துக்கிறதுக்கு அவன் குடிச்சு குடிச்சு செத்தா சாவட்டேன். அவன் பொண்டாட்டி போன இடத்துக்கு அவனும் போனான்னு ஆசைப்பட்டு தானே குடிச்சுக்கிட்டே இருக்கான். குடிச்சிட்டு போனா போட்டேன். ஆனா எனக்கிட்ட அவ பிள்ளை நல்லா பாத்துக்கிடுங்க அத்தைன்னு சொல்லிக்கிட்டு தான் போயிருக்கான். அதனால எனக்கு என் பேத்தி முக்கியம். ஒத்த பிள்ளைய பெத்தேன். அவ இறந்து போனோன்னா என் பிள்ளைய நினைச்சு என் பேத்திய நினைச்சு வருத்தப்பட்டேன்.
ஆனா இப்ப அவனை பத்தி எனக்கு வருத்தமே இல்ல. நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அர்ஜுன் கனடாக்கு அனுப்பி வச்சான். அங்க போய் பிள்ளைக்கு எடுத்து குட்டி சவராக்கி கொண்டு வந்திருக்கான். அர்ஜுன் என்ன காரணத்துக்காண்டி இவனை கனடாக்கு அனுப்புனானே தெரியல. வேற என்னத்துக்கு? பிள்ளை பாத்துக்கிறதுக்கு சித்தி நொட்டி வந்துட்டாள்னா சித்தி கொடுமையை காட்டி அவருக்கு நடந்த மாதிரியே பிள்ளைக்கு நடந்துறேன்னு நினைக்காரு போல. ஆனா அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் ஐராவை பத்தி மட்டும் தானே நினைப்பாரு. அவருக்கு அஞ்சுவை பத்தியும் அக்கறை இல்ல. நம்ம வருண் அத்தானுக்கு மேலேயே அக்கறை இருக்க போகுது. அத்தான் அவருக்கெல்லாம் அத்தானுக்கு மேல அக்கறையே இல்ல. எப்ப பார்த்தாலும் அத்தானை திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அஞ்சு அக்கா இறக்கிறதுக்கு முன்னமே அப்படிதான். அர்ஜுனனுக்கு பேச்சு கேட்டு அத்தானுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. அத்தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா அர்ஜுன் அண்ணனுக்கிட்ட இத பத்தி ஐடியா கேட்காம நீங்களே அத்தானுக்கு ஒரு நல்ல பொண்ணை பாருங்க. வரக்கூடிய பொண்ணு கண்டிப்பா அத்தானுக்கு மனசே மாத்துவா. ஐராவே நல்லா பாத்துப்பான். அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். இந்த கிழவிக்கு ஒண்ணும் புரியாது. நான் தான் பக்கத்திலே இருக்கேன்ல. நீ என் பேத்தியும் என் பிள்ளைய நல்லா பாத்துப்பியான்னு ஒரு வார்த்தை கேக்குறான். கேட்காது. இவ்வளவு நேரம் பேசி வேஸ்ட். சரி கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்தி பாப்போம். பெத்த பாசம் மனசுக்குள்ள இல்லாமலா இருக்கான். இவர் என்ன காவி போட்டுக்கிட்டு நிக்காரு? அர்ஜுன் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு நிக்கிறியா? காஃபி வேணானா கேட்டிருக்கலாம்ல. நான் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன், நீங்க போங்க. உங்ககிட்ட தான் சொல்லேன். இந்த ஆளுகிட்ட தானே பேசிக்கிட்டு நிக்கேன். ஓ அது சரி. இப்பதான் நான் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேனே. கிச்சனுக்குள்ள அவிய சித்திய விடவே இல்ல. 6 மாசமா அவிய சித்தி சமைச்சது தானே சாப்பிட்டுருப்பாவ. அப்பனா நான் காஃபி போட்டு கொடுத்தா மட்டும் இறங்குமா? தர சூடு சொரண உள்ளவராச்சே. என் கையால நான் காஃபி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாரு. நானே போட்டு எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியம்லாம். நீங்க போங்க. திமிர பாரு. என் கையால எடுக்கணும்னா ஒண்ணுமே வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது, ஒண்ணு வாங்கி குடிச்சதும் கிடையாது. போட்டேன் எனக்கு என்ன வந்துச்சான். நான் போட்டு கொடுத்தா காஃபி குடிக்க மாட்டாரு. என்ன எப்படி சாப்பிட்டியாருன்னு பாப்போம். இந்த திமிர எத்தனை நாள் காட்டுறாருன்னு பாப்போம். அந்த அம்மாவை தான் நான் சமைக்கிறதுக்கே விட மாட்டேனே. எத்தனை நாள் திமிர் காட்டியாருன்னு பாப்போம். இப்ப என்னத்துக்கு இவ்வளவு படம் காட்டுதியா? நானே காஃபி போட்டு தரேன்னு சொன்னோம்ல. அது சரி. 6 மாசமா உங்க சித்தி கையால காஃபி குடிச்சிருப்பியா? உங்க சித்தி சமைச்சதையே சாப்பிட்டிருப்பியா? அதுவும் அந்த குப்பை குழியில நின்னுட்டேன். அவ்வளவு சாக்கடை போல போட்டிருந்தேன். இப்ப நான் தான் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு டேஸ்டா இருந்திருக்கும். நான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னதுக்கு பிறவைக்கா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். எனக்கும் உங்களை சுத்தமா பிடிக்காது. இங்க நான் ஒன்னும் உங்களுக்காண்டி வரல. என் பியான் காண்டி தான் வந்தேன். இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வர ஒரு ஆம்பளை காஃபி போட்டு குடிக்கச்சுல மனிதாபிமானம் இருந்ததுனாலதான் நான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னேன். அதுக்கும் சொல்லிக்கிட்டு செஞ்சு தப்ப மன்னிச்சுட்டேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டதுக்கு வாங்க. ஓ அது சரி. நீங்க தான் இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தியலை. ஸ்மிருதி அக்கா வீட்ல இருந்து கொண்டு வர சொல்லிருப்பியா? அங்கிருந்து சாப்பிட்டிருப்பியா? நான் சமைச்சதெல்லாம் சாப்பிடுவியலா? 6 மாசம் சித்தி கையால சாப்பிட்டேன். நாக்குல அந்த டேஸ்டே ஒட்டி இருக்கான். சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தா எனக்கு என்ன? எவ்வளவு நாளுன்னு நானே பாக்கேன். அந்த பொம்பளை சமைக்கிறதுக்கு விட்டாதானே இனிமே. நியாயமா பார்த்தா நான் தான் இந்த ஆளை போட்டு அடிச்சு கொல்லணும். ஆனா சாப்பிட்டதுக்கு வாங்கான்னு நானே கூப்பிடுவேன். எனக்கு வேற வேலை இல்ல. சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? கவின் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். மாமாவை, தாத்தாவை, பாட்டிய எல்லாரையும் கூப்பிடு. துளசியும் கூப்பிட கவின். நானே எடுத்து வச்சிடுறேன். பாவம் கிச்சன்ல எல்லாத்தையும் ஒதுக்கிறதுக்கு அவளை எனக்கு கூடால சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கா இன்னைக்கு. அண்ணி எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு சொன்னியா? அண்ணே உங்க அண்ணன் முன்னாடி எல்லாம் சாப்பாட்டுக்கு மேல கோவத்தை காட்ட மாட்டாரு. இப்ப கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடி போச்சுல. சாப்பிட்டதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு பிறவைக்க வரையல, கிருங்கவே இல்ல. அப்பனா ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்திருப்பானோ? ஆமா சாப்பிட்டுக்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா சமைக்கிறது நான் இல்ல. ஸ்மிருதியை காட்ட சொல்லிருப்பாரு. அவியதான் சாப்பாடு கொண்டு கொடுத்துருப்பாவ. அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரச்சிலேயே அங்கிருந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்பாரு. நான் சமைக்க சாப்பாட்டுக்கு மேல எத்தனை நாள் கோவத்தை காட்டியாருன்னு நான் பாக்கேன். அண்ணி உங்ககிட்ட கவின் நீ எல்லாரையும் கூப்பிடு. நான் எடுத்து வச்சிட்டேன். வியான் அழுற சத்தம் கேக்குது பாரு. எந்திரிச்சானோ என்னமோ. நான் போய் பிள்ளைய பாக்கேன். சரி அண்ணி. எனக்கு அண்ணி சமைச்சதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் சாப்பிட்டதுக்கு வரல. அப்பனா ஹோட்டல் சாப்பாட கன்னியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கானா? கடவுளே, அண்ணி வந்தாலாவது இதுக்கு ஒரு முடிவு வரன்னு நினைச்சா அண்ணிய வந்துட்டாவ. வந்ததுக்கு பிறவைக்கும் ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கான். என்கிட்ட வாயே திறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அம்மா தான் அண்ணனுக்கு சாப்பாடே போடாது. ஆனா அண்ணி அப்படி கிடையாது. சொல்லலான்னு பார்த்தா சொல்லவும் முடியல. அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டி விட்டுருவானே. ஜியான் நல்லா தூங்கிட்டான் போலயே. இதுக்கு முன்ன 2 தடவையாவது எந்திரிப்பான். இந்த ஆளுக்கு என்ன வேற வேலையே இல்லையா இன்னைக்கு? இப்படி அவனுக்கு கிட்டே இருக்காரு. எந்தாலும் இருந்துகிட்டு போட்டோம். ஜியான் ஓஹோ அம்மா இங்கதான் இருக்கேன். சரி சரி சரிடா சரி.
விட்டுட்டு போக மாட்டேன். வியான் மக்களே, அர்ஜுன் வா நம்ம மேல தூங்குவோம். நடுவுல பஸ்ட் அழுவான். அவன் அழுகி எப்படி அமர்த்தணுமோ அதை அமர்த்திக்கிடுங்க. என் கிட்ட கிடந்தா லேசா சிடுங்கனாலே எனக்கு கேட்காம், எழும்பிடுவேன். மேல படுக்க வச்சு எழுனா நீங்க தான் பாத்துக்கிடணும் சொல்லிட்டேன். என்னமோ கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு திமிர அடங்கல. இப்ப கூட மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க தோணல. இந்த 6 மாசத்துல ஒரு மெசேஜ், ஒரு போன் எதுவும் இல்ல. என்னமோ தப்ப நான் செஞ்சது மாதிரியே படம் காட்டிட்டு இருக்காரு. என்ன சுத்தி இருக்கி விளக்கம் நான் தான் என்னமோ பெரிய தப்பு செஞ்சவள போல. இப்ப அவர் செஞ்சது தப்பே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. என்னால நம்பவே முடியல வியான். என் பிள்ளை என்னமோ கூட என் சத்தத்தை மறக்கல. இந்த 6 மாசமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அப்பா கண்ணுக்கு முன்ன வந்துகிட்டு போறது நீ மட்டும்தான் வியான். என் வாழ்க்கையில நான் எந்த உறவையும் பெருசா சம்பாதிக்கவே இல்லை. நான் சம்பாதிச்ச ஒரே உறவு நீ மட்டும் தாண்டா. நீ மட்டும் என் கூடவே இருந்துட்டான்னு வச்சுக்கான், நான் இந்த உலகத்தையே சாதிச்ச மாதிரி. இப்படி ஒரு நாள் இனிமே வரவே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்காண்டி இந்த அப்பா எதை வேணாலும் தாங்கிக்கிடுவேன், எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும். இந்த 6 மாசத்துல அதிகமா அப்பா மிஸ் பண்ணது ஒண்ணு நீ, இன்னொன்னு உன் பாட்டி கிரேசியா. கிரேசியா இருந்தானே பார்க்க, அதான் உன் அப்பாவோட அம்மா. உங்க 2 பேரையும் நினைச்சு நான் அழாத நாளே இல்ல. உன் பாட்டிக்கு உன் அப்பாவை கஷ்டப்படுத்தவே தெரியாது. உன் அப்பாவோட சந்தோஷத்தை தான் உன் பாட்டி விரும்புவாவ. அதனால உன் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தினமும் நிலாவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். அது பிறவைக்கு நீ உன் சிரிப்பு மட்டுமே போதும் அப்பாக்கு. மனசுல இருக்க மொத்த வலியும் காணாமலே போயிடும். செய்யதையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாரா எல்லா கஷ்டம்.